ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் வருகின்ற தமிழ் புத்தாண்டினுடைய பலன், அதாவது பராபவ வருடம் என்று தமிழ் வருஷம் பிறக்கப் போகிறது. பராபவம் என்றால் அதாவது ஆணவத்தை அழித்துவிட்டு நமக்கு ஒரு சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது அந்த வெண்பானுடைய பொருள். அதாவது பராபவம் என்றால் ஹியூமிலியேஷன், தட் இஸ் டிபீட். அதாவது ஈகோ ஓவர் கம் பண்ணி நம்மளை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லெவல் கொடுக்கக்கூடியதுன்றது பராபவம். இப்போ உலக இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த போர்கள் இதெல்லாம் ஒரு வகையான, அதுக்கு தான் பராபவ வருடம் என்ற பொருள் வருகிறது. சரி, பராபவ வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு எப்படி நமக்கு ஏப்ரல் 14 12 ராசிகளுக்கு எத்தகைய அதிருஷ்டத்தை தரப்போகிறது? ஏன்னா வருடத்தை பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். 60 வருஷங்களில் இந்த 40வது வருடமாக வரக்கூடியதுதான் பராபவ வருடம். அப்போ பராபவ வருடம் என்றது வரும்போது ஒரு போட்டி என்றது இருக்கும் என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு போட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யுத்தங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இதில் யாரோ ஒருத்தருக்கு வெற்றி தோல்வி என்பது இருக்கும். அதாவது ஒருத்தர் அங்கே அவமானப்படுவார். அதுதான் பராபவ வருடம் என்பது. 12 ராசிகளுக்கு இந்த பராபவ வருடம் எத்தகைய நன்மைகள் தரப்போகிறது இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி வரை 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு பராபவ வருடம் என்ன கொடுக்க போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நட்சத்திர இயக்கம், நவக்கிரக மண்டலம், மனித இயல்பு, தெய்வத்தினுடைய அருள், இந்த 4 ஒன்றோட ஒன்று இணைந்தவை. உலகத்தில் நடப்பிருக்கின்ற எல்லா சம்பவங்களுக்கும் கிரகங்களின் நகர்வு என்பது மிக முக்கியமானது. சனி பகவான் உத்திராட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறாரு. இயற்கையாகவே பாவக்கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது நீதிமானாக அவர் இருக்கிறதுனால நிச்சயமான தண்டனைகள் உறுதியே இந்த உலகத்தில் நடக்கும் என்றது. கால புருஷ தத்துவ ராசிக்கு 10ஆம் வீடாகிய கர்மஸ்தானம், 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம், 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம், இந்த 3 ராசிகளில் 30 வருஷங்களுக்கு ஒரு சமயம் சனி சஞ்சாரம் பண்ணும்போது உலகத்தில் அழிவு என்பது ஏற்படும் என்றது முன்கூட்டியாக நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டது. அந்த காலக்க கணக்குகளை யாரால மாற்ற இயலாது. கர்மஸ்தானத்துக்கு வரும்போது தான் நமக்கு மகரத்தில் சனி பகவான் கால் எடுத்து வைக்கும் போது தான் நமக்கு கொரோனா என்ற பெருந்தொற்று உலகத்துக்கு வந்திருக்கிறது. அதே சனி பகவான் 2.5 ஆண்டு கடந்து அடுத்து 2.5 ஆண்டு கும்பத்தில் இருக்கும்போது தொடர்ந்து நமக்கு கொரோனா பாதிப்பு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வார்கள், ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் அந்த 2.5 ஆண்டு கலந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் வீடு, அதுதான் நமக்கு பிரளயஸ்தானம்னு சொல்லுவார்கள். அதனாலதான் மீனம் என்றது கொடுக்கப்பட்டது. காலபுருஷ தத்துவராசிக்கு 12ஆம் வீடு மீனமாக வருகிறது. மீனம் என்றால் ஜலப்பிரளயத்தால், அதாவது பகவான் பிரளயம் ஏற்படும் போது, ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை அல்லவா. 6 சாஸ்திரங்களில் ஒன்றாகிய இது ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. ஆக இவங்க சூரிய சந்திராதி கிரகங்கள் இல்லாமல் இந்த பூ உலகத்தில் எதுவும் நடக்காது. காரணம் என்றால் சூரியன் சந்திரன் இல்லாத பூமி இல்லை. ஆக சந்திரன் சூரியனுக்கு உட்பட்ட எல்லா ஜீவராசிகள், இந்த பூமி மேல வாழ்கின்ற சமஸ்த ஜீவராசிகள் இந்த சூரிய சந்திராதி கிரகங்களுடைய கீழே தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஆத்மகாரகனாகிய சூரியன், மனசுக்கு அதிபதியாகிய சந்திரன் அல்லது உடலுக்கு அதிபதியாகிய சந்திரன், இந்த 2 பேர் இயக்கம் என்பது தான் இந்த உலகமே. இதில் மற்ற கிரகங்கள் என்பது
ஏன்னா இயற்கையின் 2 கண்களாக சூரிய சந்திராதி கிரகங்கள் வரும்போது மற்ற கிரகங்கள் அந்தந்த ஒரு மனிதன் ஒரு ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு உடல் வேணும், உடலுக்காக சந்திரன் வருகிறார், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு செவ்வாய் வருகிறார், அதுக்கு ஒரு புத்தி வேணும், அதுக்கு புதன் வருகிறார், அதுக்கு ஒரு இன்பம் வேணும், சுக்கிரன் வருகிறார், அதுக்கு ஒரு ஆசைகளை தோண்டப்பட வேண்டும், அதுக்கு ஒரு ராகு வருகிறார், இந்த வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்ற வைராக்கியம் வேணும், அதுக்கு ஒரு கேது வருகிறார், இதுக்கு ஒரு அறிவு வேணும், அதனால்தான் குரு வருகிறார். இந்த மாதிரி நவக்கோள்கள் 12 ராசிகள் அமர்ந்து 20 நட்சத்திரங்களில் அமர்ந்து 108 பாதங்களில் இருக்கிறது என்பதுதான் அஷ்டோத்தர சதநாமாவளியாக 108 நாமங்களாக இறைவனை நாம் பார்க்கின்றோம், பாராயணம் செய்கின்றோம். இதுக்கு என்ன காரணம்னா எல்லாம் காலக்கணக்கு. இந்த காலக்கணக்கு யாரு அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய கணக்கு. நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாம்னே புருஷாய் சாஸ்வதே சஹசிர கோடி யுகதாரிணே நமக. யுகங்கள் கடந்தாலும் கூட எல்லா காலக்கணக்கு தான். அந்த ஒரு காலஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சூரிய சந்திராதிகளை நாமும் வணங்குகிறோம். ஆக இந்த பராபவ வருடம் என்பது 60 ஆண்டுகள் 60 வருஷங்களில் 40வது வருடமாக வருகிறது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பராபவங்களை கொடுக்கக்கூடியது. பராபவ வருடம் என்றால் நாம் ஏற்கனவே குரோதி வருடம் இது போன்ற வருடங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். வெம்பா ஒருபாடு, அதாவது வெம்பா நமக்கு இடைக்கால சித்தர் சொல்லியிருந்தாலும் கூட அந்த வருஷத்தினுடைய பதத்திலேயே நமக்கு மீனிங் வந்துடும். குரோதி வருடம் என்றால் குரோதம் தலைவிரித்தாடும். பராபவ வருடம் என்றால் ஒவ்வொரு இடத்துல பராபவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆக வருடம் பூரா இப்படியே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு வரும். 12 ராசிகள், சில ராசிகளுக்கு பராபவம் ஏற்படலாம், பல ராசிகளுக்கு அந்த பராபவத்தை தாண்டி அவங்க இறை உணர்வோடு செயல்படலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆக இந்த பராபவ வருடம் என்பது நமக்கு ஒரு ஆணவத்தை அழித்து ஒரு ஏமாற்றத்தை நமக்கு ஒரு எல்லாம் இருக்கும் என்ற ஒரு ஈகோ, அந்த ஈகோன்னு ஓவர் கம்மிங் ஈகோ பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அதனுடைய மீனிங். ஆக 12 ராசிகளுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என்றது நாம் பார்க்கலாம். ராசி அன்பர்களுக்கு பராபவ புத்தாண்டனுடைய அற்புதமான யோகங்கள் எப்படி இருக்கு? காரணம் என்றால் விசேஷமான யோகங்களை தரக்கூடிய நிலையில 12 ராசிகளுக்கு உச்ச குரு அமைய போகிறார். முதன்மையாக நம்ம ஆனந்த துவாரகா சேனல் பார்த்திருப்பவர்களா இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்கள், தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜோதிட சம்பந்தமாக, ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் மூலமாக வேர்ல்டு வைடு குளோபலி நம்ம 25 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணலாம். பராபவ ஆண்டு 40வது ஆண்டாக வருகிறது. ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது? மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம் என்றால் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அஷ்டமாதிபத்தியம் 9வது ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கச்சா சனி பகவான் நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? எது செஞ்சாலும் டிலே வரும், தரமான பலன் கொடுப்பாரு. ஆனால் கர்ம பலன் கர்ம கிரகமாக இருக்கிறதுனால அந்த கரெக்டாக நம்மளுடைய செயல்களுக்கு ஒரு ரிவார்டுன்றது கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்றது ஒரு டிலே இருக்கும். அதெல்லாம் சனி பகவான் ஆனும்போது நமக்கு தடசங்கள், தாமதங்கள், நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடக்காது, தடைகள், பிரச்சனைகள், இது போன்ற ஒரு நிலைகள் உண்டாகும். இப்போ 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது உத்தியோகத்தில் தொந்தரவு வரும், தொழிலில் தொந்தரவு வரும், எது எடுத்தாலும் நமக்கு நடக்காது, எதிர்பார்க்கறது பணம் கை கிடைக்காது, தொட்டது பூரா தோல்வி தழுவும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவர் உருவாக்கியிருப்பார் இல்லையா? ஸோ கடந்த ஒரு வருடமாக இதுக்கு ஏன் காரணம்னா பாக்யாதிபதியாக இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபத்தியம் பங்கு பெறுவதனால தடைகள் தாமதங்கள் என்றது உறுதியாகிறது.
அப்போ 10ஆம் வீட்டில் வரும்போது நமக்கு உபயாதிபத்தியம் பெற்றதுனால நடந்தா நடக்கும், நடக்கலான்னு நடக்காது, அப்படி ஒரு நிலையில தான் இருக்குமே ஒழியா இது உறுதியாக நடக்கும் என்ற கோட்பாடு அவர் நிச்சயமாக கொண்டு வர மாட்டார். சரி, அது ஒரு பக்கம். இப்போ நமக்கு என்ன, இப்படி ஒரு நிலை நமக்கு மாறுமா அப்படின்றத கேள்வி. மாறும். எப்படி மாறும் அப்படின்னா, ஜென்மத்தில் குரு இருந்து நம்மளை படுத்திருக்காரு. ஏன்னா மிதுன லக்னம் பொறுத்தவரை, மிதுன ராசி பொறுத்தவரை குரு பாதகாதிபதி 7-10 கூடையவன். குடும்பத்திலையும் களத்தரத்திலையும் பயங்கரமான பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார். அதே மாதிரி தொழிலையும் பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார். அவரை பாதகாதிபதி, மார்க்காதிபதி, அவரை வலிமை பெறக்கூடாது. ஆனா மறைந்திருக்க வேண்டும். ஜென்ம ஜாதகத்துக்கு மறைந்திருந்தால் யோகம். இல்லை குரு வலிமை பெற்றால் பாதகத்தை முழு அளவில் பண்ணுவான். அதுதான் பிரச்சனையே. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 2 ஜென்ம குருவாக இருந்தவர் அப்படி பாதகம் பெற்ற குருநாதர் நமக்கு ராசிலே உட்காந்துட்டார். 1 வருஷம் படாத பாடுபடுத்திட்டார். அதனால தான் அங்கே 10ஆம் வீட்டில் சனி தாமதம் பண்ணுறார், இங்கே குரு தடுக்கிறார். அப்போ மிதுன ராசி நண்பர்களுக்கு முற்றிலும் பயங்கரமான வேதனைகள் தான் மிஞ்சும். இப்போ அந்த ஜென்மத்தில் இருந்த குருநாதர் உங்களுடைய தனஸ்தானம் 2ஆம் வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கு வராரு. குரு உச்ச வீட்டுக்கு வராருன்றாவே என்ன அர்த்தம்? பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி நல்ல நிலைக்கு வருவார்கள் என்றது. அப்போ ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? யுத்தத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், எல்லாம் சகலம், கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லா பிரச்சனையாக இருக்குது. அதனுடைய இன்ஃபேக்ட் இன்னும் ஆரம்ப லெவலில் தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிடுச்சுன்னு என்ன நடக்கும்ன்றது யாருக்கு புரியல சார். என்ன சுவாமிஜி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுதான் நமக்கு 2ஆம் வீட்டில் குரு வருதுன்றது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குரு உச்சி வீட்டுக்கு வரார் என்றால் எல்லா சிக்கலேருந்து விலக்கி கொடுத்துட்டு நம்மளை மீண்டும் ஒரு உயிர்வான் நிலை கொண்டு செல்வதற்கு உண்டாகின வரி. அப்போ மிதுன ராசி நண்பர்கள் பொறுத்தவரை 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற உச்சம் பெறுகின்ற குருநாதர் மகத்தான் நன்மைகளை செய்வார். அது எல்லாத்தையும் விட அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிதுன ராசி நண்பர்கள் பொறுத்தவரை என்ன பிரச்சனைன்னா, நோய் நொடி தொந்தரை எதுன்னு. ஏன்னா அது விருச்சிக ராசி. விருச்சிக ராசின்றது மிஸ்டீரியஸ் ராசின்னு சொல்லுவோம். அது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. எதிர்கள் எப்படி வராங்கன்றது தெரியாது. சம்மந்தமில்லாத வழக்க வாத்தியங்களை தேடி வரும். அப்புறம் மருத்துவ செலவுகள் அனாவசியமாக செலவு பண்ணும். டாக்டருக்கே நோய் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அவல நிலை ஏற்படும். இது போன்ற நிலைகள் 6ஆம் வீடு மிஸ்டீரியஸ் சைனாக இருக்கிறதுனால நமக்கு கொடுக்கும். அந்த இடத்துல குரு பார்க்குறாரு. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, நமக்கு ஈஸியாக குரு அருளால் நமக்கு எல்லா நன்மைகள் நடக்கும். வெற்றி வாத்தியங்கள், வெற்றி என்பது உறுதியாகும். கோர்ட்டு வழக்குகள்லேருந்து வெற்றி, பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள்லேருந்து வெற்றி, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு விலகல், ரோகருணா சம்பந்தமான நோய் நொடிகள்லேருந்து எல்லாத்துலேருந்து. ஸோ 6ஆம் வீடு எப்போ பார்க்குறா, மிகப்பெரிய நன்மை, ரிலீஃப். 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. 8ஆம் வீட்டுன்னு பார்க்கும்போது மறைமுக தொந்தரவுகள், எதிர்பாராத சம்பந்தமான பிரச்சனைகள், உயிர் சம்பந்தமான சொத்துக்களை கை கடிக்காமல் பல வருஷமாக போராடிட்டு இருக்கோம். மறைந்த நிலைகள், திடீர்னு ஒரு அதிருஷ்டம் வரணும், திடீர்னு ஒரு யோகம் வரணும். ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருக்கு, செயல்பட மாட்டேங்குது. பல குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக நன்மைகள் அள்ளித்தரும். ஏன்னா அவங்களுக்கு குரு பார்வை விழுந்தால் கோடி நன்மை நடக்கும். பல வழிகளில் வருமானம் திரண்டு எழுந்து வரும். அப்படி ஒரு நிலை என்பதை அப்படித்து 10ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. 10ஆம் வீட்டுன்னு எப்போ பார்க்குறாரு, குரு பகவான் பார்வை தொழில் தினம் ஒரு யோகம் தரக்கூடிய அளவுக்கு மாறிவிடும். சனி பகவான் குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். இப்போ இந்த யோகம் என்பது நமக்கு 10ஆம் வீட்டு மேலே, தொழில் ஸ்தானத்து மேலே விழுகிறதுனால நிச்சயமாக அஷ்டமாதிபத்தியத்தினோட பாதிப்பு விலகிவிடும். தொட்ட தொழிலில் விசேஷமான நன்மைகள். பல நாட்டுகளில் நம்ம என்னமோ தொழில் நிறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். இல்லை தொழில் நடக்கிற மாதிரி ஒரு போலி தோட்டத்தை உருவாக்கி நடக்காது. உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷனை கிடைக்கிற மாதிரி லிஸ்ட்டில் பேர் இருக்குது. 1 வருஷமாக காத்துட்ருப்போம், கிடைக்காது. திடீர்னு சொல்லி வச்ச மாதிரி அடிக்கும். அதுதான் யோகம். குரு பகவான் பார்வை மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். மிதுன ராசி பொறுத்தவரை என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் யோகம். மிதுன ராசிக்கு சுக்கிரன் ஒருவனே யோகாதிபதி. அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா அதாவது 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அடுத்து 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் இடத்துக்கு வந்துடுறாரு. உங்கள் வீட்டுக்கு, அதாவது 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு 11ஆம் வீட்டிலேருந்து. அப்போ நமக்கு சுக்கிரன் யோகத்தை தரக்கூடிய நிலை, அது ஒரு யோகம். அதுக்கப்புறம் நமக்கு அவர் ஒரு அற்புதமான யோகம். அவர் என்ன ஆதிபத்தியங்கள் பெற்றிருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, 5 விரையாதிபத்தியம், 12 எக்ஸ்ட்ரா வேகன்ட் ஸ்டைல் ஆஃப் லிவிங் அண்ட் 5th சில்ட்ரன்.
குழந்தைகளுக்கு எதிர்காலம் அது அற்புதமாக உருவாக்கி தருவார். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்தும் வரை இந்த ஒரு புத்தாண்டு பராபவ புத்தாண்டில் என்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னா, மெயின் தொழிலில் பயங்கரமான முன்னேற்றத்துக்கு எதிர்பாராத பண பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி எதிர்பாராத தனவரவு வந்து நம்மளை உயர்த்தி விடும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா குரு உச்சம்னாவே நமக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்ஸ்தானத்தில் உச்ச குரு வரார் என்றால் நமக்கு எதிர்பாராத இந்த 3 நிலைகளில் உயர்ந்த நிலை நிச்சயமாக காட்டுவார். செல்வாக்கு உயர்த்தி விடுவார். எங்கே போனாலும் நமக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்க வைப்பார். ஸோ நல்ல யோகமான ஒரு நிலை, எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசு சார்ந்தா 3ல் சூரியன் வலிமையான நிலையில் இருக்கார், அதாவது சூரியன் உச்சத்துக்கு வராரு. ஸோ மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். 4 கூடிய புதன் நமக்கு நல்ல ஒரு கல்வி ஆற்றலை கொடுக்கிறார். 5 கூடிய சுக்கிரன் நல்ல சுகபோகங்கள், பிள்ளைகளுக்கு ஒரு யோகத்தை தருகிறார். சத்ரு பீடை விளைக்கிறாரு. பார்ட்னர்ஸ் புதுசாக வர வைக்கிறார். தொழிலில் ஒரு நல்ல மேன்மை கொடுக்கிறார். மருத்துவ செலவுகள் நிப்பாட்டுறாரு. நோய் நொடிகள்லேருந்து விடுதலை தருகிறார். பாக்யாதிபதி உயிர்கிறார். நல்ல யோகங்கள் அள்ளி தருகிறார். தொழிலில் வந்து எதிர்பாராத தனயோகம், உத்தியோகத்தில் ப்ரமோஷன், எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபரு, நம்ம எங்கே நினச்சா அங்கே நமக்கு ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் நடக்கும். எல்லா நன்மைகள் நடக்கும். செய்யும் தொழில் லாபம் வரணும் இல்லைங்களா? தொழில் செய்த பத்தாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ வருமானம் வந்தாலும் கையில் தனிமாக செலவாயிடும். அவங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்னா அதுக்கு தான் குரு உச்சமாக வராரு. உச்ச குரு வரும்போது பணம் வந்து நமக்கு நல்ல எதிர்பாராத தனயோகத்தை அள்ளித்தரும். எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி தருவார்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த காலகட்டத்தில் நடக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஜென்ம குருவாக இருந்த குரு வந்து தனஸ்தானத்துக்கு வந்து உச்சத்தில் வராரு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஆக தமிழ் புத்தாண்டு பராபவ புத்தாண்டில் குரு வந்து அதாவது கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வருகிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் கடகத்துக்கு வருகிறார். ஸோ எப்படி இருந்தாலும் இது வந்து அதிசாரமாகவோ அல்லது நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்தாலும் வக்கரத்தில் வந்தாலும் குரு வந்து நமக்கு மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்தவரை உச்சத்தில் வர்றது, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல மறைகிறது பாதகாதிபதி, அதுக்கப்புறம் வக்கரம் அடைகிறது, இதெல்லாம் கூட மகத்தான் நன்மைகள் அள்ளித்தரக்கூடியதாக மிதுன ராசிக்கு அமைப்பு போகிறது. ஆக மொத்தத்தில் குரு வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி தருகிறார். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வான நிலைகள் நிச்சயமாக இந்த பராபவ புத்தாண்டு கொடுக்கும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சுகி பவ.